ஸ்டார்டிங்காக உங்ககிட்ட இருந்தே வரேன். யாருக்கு ஒரு பேசிக் அந்த அளவுக்கு ஒரு ஐடியாவோட இருக்கீங்க பார்க்கலாம். வாட் யூ திங்க் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி? ஸோ சைக்காலஜினா தெரியும், நம்ம ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜினா என்ன அப்படின்னு யாராவது ஷேர் பண்ணுங்க. கேன் ட்ரை எனி ஒன். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி நான் காமனாக சும்மா ஏதோ பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னா? அது நம்மளோட ஃபீல்டு தான். அது எந்த மாதிரியான இது எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரிகார்ட்ஸ் ஒரு சாம்பிள், ஏதாவது எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிம்பிள் பேரா, ஒரு 5 6 லைன் இருக்கு. பட் இதில் சிம்பிளாக பாயிண்ட் மாதிரி எடுக்கணும் இப்போ நம்ம. ஸோ நீங்கள் சொன்னீங்களே இப்போ சைக்காலஜினா என்ன, சைக்காலஜி அப்படின்றது மனித மனம் இல்லைன்னா அந்த ஆன்மாவை பற்றி படிக்கிற ஒரு ஆய்வு பண்ணுற ஒரு பிரிவு. இது சைக்காலஜி. இது வந்து நம்மளோட மைண்டு ப்ளஸ் சோல், இது ரெண்டு ஒரு சிந்தனையோட கொள்கையாக குறிக்கிறாங்க. அது மூலமாக வந்து நான் வந்து உணர்கிறேன், அறிகிறேன், ஒரு மாதிரி விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி உடல் உயிரிட்டப்படுகிறது. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈகோ, செல்ஃபு, ஸ்பிரிட்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் மனசு மற்றும் ஆன்மாவுக்கு ஒத்த பொருளுடையாக பயன்படுறது தான் இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவாக பயன்பாட்டை வந்து பின்பற்றி அதை வந்து நடைமுறையில் சரியாக பயன்படுத்துறது நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதுதான் சைக்காலஜி. சைக்காலஜி அப்படின்றது நம்மளோட மெயின் திங், நம்மளோட மைண்டு, சோல், இது ரெண்டையும் வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கிறதா ஒரு விஷயம். அது ஒரு தத்துவத்தோட பிரிவு. அதை மேலே சொல்லியிருக்காங்க, சைக்காலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் philosophy which studies the human mind. ஸோ இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட், ஹியூமன் மைண்ட் அண்ட் சோல். யா, ஹியூமன் மைண்டு அண்ட் சோல், இதை பற்றி ஃபிலாசபியாக நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றத இந்த சைக்காலஜி. பை த மைண்ட் or soul is mean the thinking principles that by which I feel, know and will and by which my body is animated. The terms ego என்னென்ன பாயிண்ட்ல வருதுன்னு பார்த்துங்க. ஈகோ, செல்ஃப், ஸ்பிரிட் are used to synonyms with mind and soul. ஸோ உளவியல் அப்படின்றது நம்மளோட மனித மனம் ஆன்மாவை பற்றி படிக்கிற ஒரு பிரிவு, தத்துவத்தோட ஒரு பிரிவு. இந்த மனம் மற்றும் ஆன்மா அப்படின்றது சிந்தனை கொள்கைகளை குறிக்கிறது. எந்த கொள்கைன்னா சிந்தனை கொள்கைகள் குறிக்கிறது. அது மூலமாக தான் நம்ம உணர்கிறோம். நம்ம ஒரு சிந்தனை செய்கிறோம் அப்படின்னா அந்த சைக்காலஜி அதில் ஒரு பார்ட் ஆஃப், அதுதான் நம்ம திங்க் பண்ணுறதும் ஒரு பார்ட் ஆஃப் சைக்காலஜி தான். நம்ம மைண்டு, நம்மளோட சோல் எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் சைக்காலஜி தான் சொல்லுவாங்க. அது மூலமாக தான் நான் உணர்றேன். இப்போ அந்த ஈகோ, செல்ஃபு, ஸ்பிரிட்டு, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த மைண்டு சோலுக்கு வந்து ஒரே சேம் வேர்ட்ஸாக இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு சில விஷயங்கள வேறுபாடு இருந்தாலுமே நம்ம வந்து பொதுவான பயன்பாட்டை பின்பற்றி தான் நம்ம அதை வந்து நடைமுறையில் வந்து சமமாக வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைக்காலஜி. இது சைக்காலஜிக்கு டெஃபினிஷன் இருக்கு. அக்கார்டிங் டு எம்எல் கம்லேஷ், இந்த நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. According to M.L. Kamlesh, sports psychology is the application of principles to sport and principle physical activity at all levels of skill development. ஸோ எம்எல் கமலேஷோட என்ன சொல்கிறாருன்னா, விளையாட்டு உளவியல் அப்படின்றது திறன் மேம்பாட்டின் அனைத்து நிலைகளிலுமே விளையாட்டு மற்றும் உடல் செயல்பாடுகளில் கோட்பாடுகளை பயன்படுத்துவதாகும். விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்றது திறன் மேம்பாட்டுகளில் அனைத்து நிலைகளிலுமே, எல்லா ஸ்டேஜ்லையுமே ஸ்போர்ட்ஸு மற்றும் பாடி ஆக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா கோட்பாடுகளை பயன்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல் கம்லேஷ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் டு ஸ்போர்ட்டுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும், அதோட எல்லா லெவல் ஆஃப் ஸ்கில்லுக்குமே இது வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரெண்டு தான், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ஸ்போர்ட்டுக்கும். யார் சொன்னாங்கன்னா எம்எல் கம்லேஷ். உடற்கல்வியின் உளவியலோட பங்கு, இது வந்து ஆக்சுவலாக இப்போ சைக்காலஜி அதோட மீனிங்கு, இப்போ
இந்த டெஃபினேஷன் இது ஒரு பாயிண்ட்டு. கீழே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இது ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு டாபிக் இருக்குது. அது இந்த உடற்கல்வியோட உளவியல் பங்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த கிளர்ச்சி ஒழுங்குமுறைன்னு போட்டுருக்கல, லைக் அரோசல் ரெகுலேஷன் ஒன்று இருக்குல்ல, இது ஒரு பாயிண்ட். அரோசல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து தூண்டுதல் ஒழுங்குமுறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தூண்டுதல் பண்ற மாதிரி ஒரு சில செயல்கள் நடக்குது அப்படின்னா அந்த இந்த வேர்டு அரோசல் ரெகுலேஷன். நிறைய பாயிண்ட் இருக்கு. நான் ரோல் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்னென்ன டாபிக்னு சொல்றேன். நீங்க ஒன் பை ஒன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சிருந்தாலும் ஓகே தான். ஒரு சிலர் யாராவது எழுத முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லேயே இல்லை எதுலேயோ கூட டைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணுங்க. அரோசல் ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற பாயிண்ட் பார்ப்போம். பட் ஆனால் ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், எழுதிக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரோசல் ரெகுலேஷன். செகண்ட் ஒன் கோல் செட்டிங். இதுவும் ஒரு ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ல வரும். கோல் செட்டிங். தேர்ட் ஒன் இமேஜரி படத்தொகுப்பு. அதுவும் ஒரு ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வரும். இமேஜரி. ஃபோர்த்து ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ரொட்டீன்ஸ். ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ரொட்டீன்ஸ். செல்ஃப் டாக். ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இந்த பாயிண்ட்லாம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே ஃபுல்லாக பார்ப்போம் அடுத்ததுல. இன்னைக்கு நம்ம பார்க்குறது அரோசல் ரெகுலேஷன் மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்த பாயிண்ட்ஸோட ஹெட்டிங்லாம் நான் சொல்கிறேன் வரிசையாக, அதனால் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ அரோசல் ரெகுலேஷன், கோல் செட்டிங், இமேஜரி, ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ரொட்டீன்ஸ், செல்ஃப் டாக், எவால்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எவால்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பரிணாம முன்னோக்குகள். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த டாப்பிக்கில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பேரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரோசல் ரெகுலேஷன்றது அது போக இருக்கிற பாயிண்ட்ஸாக எழுதிக்கோங்க. கோல் செட்டிங், இமேஜரி, ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ரொட்டீன்ஸ், நெக்ஸ்ட் செல்ஃப் டாக், நெக்ஸ்ட் எவால்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நெக்ஸ்ட் டீம் டைனமிக்ஸ். கோச்சிங். அடுத்த பாயிண்ட் கோச்சிங். அடுத்த பாயிண்ட் யூத் ஸ்போர்ட். லாஸ்ட் பாயிண்ட் பெர்சனாலிட்டி.
இந்த 10 டாபிக் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி முடிஞ்சிச்சு. மெயினான இந்த ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் போட்டிருக்க இந்த 10 டாப்பிக்கை நல்லா படிச்சிட்டோம், இதோட மீனிங் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி முடிஞ்சிச்சு, யூனிட் 8 முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அரோசல் ரெகுலேஷன் அப்படின்னா அரோசல் செட்டிங். லைக் இங்கே இதில் போட்டுருக்கு பாருங்க, ரோல் ஆஃப் இந்த ஸ்லைடை நீங்கள் பார்க்குறீங்களா? ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சுவலி இதுதான், அரோசல் ரெகுலேஷன். செகண்ட் கோல் செட்டிங். தேர்டு இமேஜரி. ஃபோர்த்து ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ரொட்டீன்ஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டாக்கு இது ஒரு இது, அதுக்கடுத்து இது ஒரு டாபிக் வரும், எவால்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ், டீம் டைனமிக்ஸ், கோச்சிங் தனியாக வரும், யூத் ஸ்போர்ட், பர்சனாலிட்டி, கிளர்ச்சி ஒழுங்குமுறை அப்படின்னா தூண்டுதல் ஒழுங்குமுறைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் இலக்கு நிர்ணயம், கற்பனை, செயல்திறனுக்கு முந்தைய வழக்கங்கள், ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் ரொட்டீன்ஸ், செல்ஃப் டாக்னா தன்னுடன் பேசுதல், எவால்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ் பரிணாமம் கண்ணோட்டங்கள் இல்லை முன்னோக்குகள், டீம் டைனமிக்ஸ் அணி இயக்கவியல், கோச்சிங்னா பயிற்சி, யூத் ஸ்போர்ட் இளைஞர் விளையாட்டு, பர்சனாலிட்டி ஆளுமை. இந்த ஃபைனலாக எழுதிக்கங்க, நான் கடைசியில் கேட்பேன். அதில் அரோசல் ரெகுலேஷன் அப்படின்னா என்னன்னா தூண்டுதல் ஒழுங்குமுறை. ஸோ கிளர்ச்சி ஒழுங்குமுறை அப்படின்றது ஒரு செயல்திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக அறிவாற்றல் மற்றும் உடலியல் செயல்பாட்டின், ஸோ அறிவாற்றல் மற்றும் உடலியல் செயல்பாட்டின் இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த கிளர்ச்சி ஒழுங்குமுறை ஒரு செயல்திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக அறிவாற்றலும் உடலியல் செயல்பாட்டின் உகந்த நிலை அடைந்து அதை வந்து தக்க வச்சு கொள்றது வந்து குறிக்கிறது. அரோசல் ரெகுலேஷன் ரெஃபர்ஸ் டு என்டரிங் இன்டு and maintaining an optimal level of cognitive and psychological activation in order to maximize performance. இந்த அறிவாற்றல் உடலியல் செயல்பாட்டை வந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு கொள்கையை குறிக்கிறது. இப்போ ஒருத்தவங்க வந்து அதிகமாக பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னா படிப்படியான அந்த டைமில் என்ன நடக்கும்னா படிப்படியான தசை தளர்வு, சுவாச பயிற்சிகள், ஸோ தியானம் அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து தளர்வடைதல் அல்லது போதுமான விழிப்புணர்வு இல்லாத போது இந்த ஆற்றலுற்று நுட்பங்களை எடுத்துக்காட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி இசை கேட்கறது, லைக் லிசனிங் டு மியூசிக், எனர்ஜிங் கியூஸ் அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில கிளர்ச்சி ஒழுங்குமுறைகள் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிளர்ச்சியை அடையாளம் காணும் துறையில் தியானம் மற்றும் குறிப்பாக வந்து மனநிறைவு ஆகியவற்றின் பயன்பாடு வளர்ந்து வரும் ஒரு நடைமுறையாகும். The use of meditation and specifically mindfulness is a growing practice in the field of arousal recognition. தூண்டுதல் ஒழுங்குமுறையில் 3 பாயிண்ட் தான். செயல்திறன் அதிகரிக்கிறதுக்காக நம்மளோட செயல்திறனை நம்மளோட ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்னா அதோட அந்த விஷயத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக அறிவாற்றல் மற்றும் உடலியல் செயல்பாட்டின் உகந்த நிலையை அடைந்து அதை வந்து தக்க வச்சு கொள்றது வந்து குறிக்குது மொத்த பாயிண்ட். ஒருத்தவங்க வந்து அதிகமாக பதட்டம் அடைகிறாங்க அப்படின்ற போது அந்த டைம்ல படிப்படியான தசை தளர்வு, சுவாச பயிற்சிகள், தியானம் இது மூலமா வந்து தளர்வடைதல் இல்லைன்னா போதுமான விழிப்புணர்வு இல்லாத இந்த மாதிரி முறைகள் மூலம் இல்லாத போது ஆற்றலற்றும் நுட்பங்களை எடுத்துக்காட்டு அந்த இதை அப்படியே மாற்றணும் அப்படின்னா எடுத்துக்காட்டு சாங் கேட்கறது, ஆற்றலூட்டும் குறிப்புகள் பயன்படுத்துதல் இதெல்லாம் வந்து இதில் அடங்கும். இந்த தூண்டுதல் ஒழுங்குமுறை வந்து ஒரு தியானம் மற்றும் குறிப்பாக மனநிறைவு இதோட பயன்பாடு வளர்ந்து வரும் ஒரு நடைமுறையாகும் சொல்லி சொல்றாங்க. Arousal regulation refers to entering into and maintaining an optimal level of cognitive and psychological activation in order to maximize performance. This may include relaxation if one becomes too anxious through methods such as progressive muscle relaxation,
breathing exercise and meditation are the use of energizing techniques. Example, listening to music, energizing cues if one is not alert enough. Okay. Praveen sir, சொல்லுங்க சார். பிரவீன் சார் சொல்லுங்க. அந்த அரோசல் ரெகுலேஷன்ல ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க. சிம்பிளா, சிம்பிள் மெத்தடா சொல்லுங்க. It's maintaining optimal level of performance and psychological activity. ஓகே, சூப்பர். அது வந்து methods வந்து progressive muscle relaxation, அப்புறம் breathing exercise, ஓகே, அப்புறம் மெயினா வந்து மன ஸ்ட்ரெஸ் மெடிடேஷன். ஓகே, யூசஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்ல வந்து லிசனிங் மியூசிக். அடுத்த பாயிண்ட் சொன்னீங்க, அது என்ன பாயிண்ட்? ஓகே, ஓகே. இந்த தி ஃபோர் தி யூஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் எ க்ரோவிங் ப்ராக்டிஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அரோசல் ரெகக்னிஷன். இது வந்து மெயினாக அடையாளம் காணும் துறையில் தியானம் மற்றும் குறிப்பாக மனநிறைவு இதோட தான் பயன்பாடு தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ செகண்ட், கோல் செட்டிங். இந்த ரோல் ஆஃப் சைக்காலஜி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் இந்த டாபிக் வரும், அரோசல் ரெகுலேஷன். அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து கோல் செட்டிங். எத்தனை பாயிண்ட் போட்டிருக்குன்னு தெரியல, நீங்கள் உங்க வேணால் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட், கோல் செட்டிங், இலக்கு நிர்ணயம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஒரு இலக்கு தீர்மானிச்சு வச்சிருப்போம். அந்த இலக்கு நிர்ணயத்தை நம்ம சைக்காலஜி ஓரியன்டாக நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட். ஸோ இலக்கு நிர்ணயம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குறிப்பிட்ட சாதனை அடைவதற்கான வழிகளை முறையாக திட்டமிட்டு செயல்படுறது முதல் பாயிண்ட். மெயினாகவே நம்ம கோல் செட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் systematically planning ways to achieve specific accomplishments within a certain amount of time. ஸோ அதுதான் நம்ம டார்கெட் வச்சிருப்போம். இப்போ ஜோனல்லாம் ரெடி பண்ணுறோம்னா ஜோனலுக்குள்ள இந்த பையனை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிடணும், டிஸ்ட்ரிக்ட்னா இந்த மாதிரி ரெடி பண்ணணும், இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு போல. அதுதான் முதல் பாயிண்டாகவும் சொல்லியிருக்காங்க. இலக்கு நிர்ணயம் அப்படின்றது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குறிப்பிட்ட சாதனையை அடைவதற்கான வழிகளை சரியாக திட்டமிட்டு அதை செயல்படுத்துறது தான் முதல் பாயிண்ட். ஸோ அந்த இலக்குகள் வந்து குறிப்பிட்டதாக இருக்கணும், அளவிடக்கூடியதாகவும் கடினமான ஆனால் அடையக்கூடியதாகவும் இருக்கணும். ஸோ அது 3வது பாயிண்ட் தான். கடினமாகவும் இருக்கணும், ஆனால் நம்ம அந்த அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த லெவல்லையும் இருக்கணும். அது கால வரையப்பட்டதாகவும் இருக்கணும், எழுதப்பட்டதாகவும் இருக்கணும், குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளின் கலவையாகவும் இருக்க வேண்டும். இது எல்லாமே சேர்ந்த ஒரு பாயிண்ட். மொதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குறிப்பிட்ட சாதனையை அடையிறதுக்கான ஒரு முறையான திட்டமிட்ட செயல். செகண்டே, அந்த இலக்கு வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பிட்டிருக்கணும், அது நம்ம ஈஸியாக மெஷர் பண்ற மாதிரி இருக்கணும், அளவிடக்கூட மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே ஆனா அது சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இது எல்லாமே அப்படியே ஒரே ஃப்ளோவா தான் சொல்லணும். நம்ம இலக்கள் வந்து குறிப்பிட்ட மாதிரி இருக்கணும், மெஷர் பண்ற மாதிரி இருக்கணும், அது ஹார்டா இருந்தாலும் சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அது இந்த டைமுக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கணும், அது ரைட்டிங்லேயே இருக்கணும், குறுகிய மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்கு அது ஒரு கலவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க. இது செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த விளையாட்டுல வந்து இலக்கு நிர்ணயம் குறித்து ஒரு மெட்டா பகுப்பாய்வு, எந்த இலக்குகளையும் நிர்ணயிக்காமல் இருப்பது அல்லது உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்ற இலக்குடன் ஒப்பிடும்போது மேற்கூறிய வகை இலக்குகளை நிர்ணயிப்பது செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த முறை அப்படின்னு என்று கூறுகிறது. ஸோ இது யாருன்னா டாக்டர் ஈவா வி மான்ஸ்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் ஈவா வி மான்ஸ்மா. According to Dr. Eva V. Mansma, short-term goals should be used to help achieve long-term goals. இந்த மான்ஸ்மாவோட கூற்றுப்படி நீண்ட கால இலக்குகளை அடைய
குறுகிய கால இலக்குகள் பயன்படுத்த வேண்டும். இதுதான் சிம்பிள் பாயிண்ட். இப்போ மாஸ்மா என்ன சொல்லியிருக்காருன்னு நான் யார்கிட்ட கேட்டேன்னா, நீண்ட கால இலக்குகளை அடையிறதுக்கு ஒரு குறுகிய கால இலக்கை வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும். எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒலிம்பிக்ல ஓடணும் அப்படின்னா முதல் அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்கும், அதுதான் மெயின் திங். எடுத்த உடனே யாராலுமே ஒலிம்பிக்ல ஓடி இருக்க முடியாது. இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு குறுகிய கால இலக்காக தான் இருந்திருக்கும். எடுத்த உடனே எல்லாருமே ஒலிம்பிக் ஓடணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல், இன்டர்நேஷனல் அப்படி போய் தான் அப்படியே அடுத்தடுத்து லெவல் பண்ண முடியும். அதனால தான் அவர் தெளிவாக சொல்றாரு. மான்ஸ்மா வந்து நீண்ட கால இலக்குகளை அடையணும் அப்படின்னா நீங்க ஒரு குறுகிய கால இலக்குகளை பயன்படுத்தியிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நம்மளோட இலக்கு நிர்ணயம். சத்யமா? சத்யமா கொஞ்சம் எல்லாம் ஆக்டிவா இருங்க. லாஸ்ட்ல எல்லா பேரும் கேட்பேன்னு நினைச்சிட்டு அப்படியே மாத்திட்டு இருக்கோம்னா அப்பப்போ பாருங்க, நோட் பண்ணுங்க. சத்யமன் சொல்லுங்க, இலக்கு நிர்ணயம் பத்தி சொல்லுங்க, 2 பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம கூட நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் ஆஃப் சைக்காலஜி அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன்ல அரோசல் ரெகுலேஷன், ஒரு தூண்டுதல் கிளர்ச்சி கட்டுப்பாடு, தூண்டுதல் ஒழுங்குமுறைன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் கோல் செட்டிங், இலக்கு நிர்ணயம். தேர்டு இமேஜினரி இமேஜரி, படத்தொகுப்பு. ஒரே ஒரு சின்ன டவுட். சார் சொல்லுங்க. What is the difference in of சார் not like something difficult but ட்ரெயின் அப்படி கடினமா இருக்கணும், ஆனா அது நம்ம சக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். டிஃபிகல்ட் கடினமா இருக்கணும், பட் ஆனா அது நம்மளோட சக்சஸ்ஃபுல்லா நோக்கி இருக்கணும். நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்றோம், லைக் சாம்பிளுக்கு இன்னைக்கு நான் என்னோட ஸ்டூடெண்ட்க்கு லேடர் ஒர்க் அவுட் கொடுத்தேன். எல்லாராலையுமே முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா லோயர் பாடி ஸ்ட்ரென்த் ரொம்ப பெயின் ஆகும். ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்றாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஆனா அது அவங்களோட ஜம்புக்கோ இல்லை ஒரு நல்ல த்ரோயிங், நல்ல ஒரு ஜம்ப் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன்றதுக்காக கொடுக்குறோம். ஸோ அது அவ்வளோ கடினமாக இருந்தாலும் நமக்கு ஃபியூச்சர் நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கு இருக்குல்ல, அதுக்காக தான் அந்த பாயிண்ட். அது இலக்குகள் இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஓகே, மற்ற பாயிண்ட்ஸ் இது இல்லை, அடுத்ததுல பார்ப்போம். லாஸ்ட் பாயிண்ட் பெர்சனாலிட்டி. நான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. பெர்சனாலிட்டி, ஆளுமை. சூப்பர். ஆளுமை அப்படின்றது பெர்சனாலிட்டி மேடு பை த கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், உணர்வுகள் அண்ட் பிஹேவியர் தட் மேக் அ பெர்சன் யூனிக். ஒரு நபரை வந்து தனித்துவமாக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகளின் குணாதிசய வடிவங்கள் வந்து ஆளுமை தான் உருவாக்குகிறது. நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷனாலே ஒரு பெர்சனாலிட்டி தான் சொல்லுவோம். நம்ம யார் கூட எப்படினாலும் கம்பேர் பண்ணாலுமே நம்மளோட பெர்சனாலிட்டிக்கு ஈக்குவல் யாராலுமே வர முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் தான் சொல்லுவோம். நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். ஒரே பிடி சார் தான், ஆனால் எல்லா வேலையுமே அவரே தான் பண்ணுவார். கிரவுண்டில் இருக்கும்போது கோச்சாக இருப்பாங்க, திடீர்னு நம்ம வேறு இடத்துல இருக்கும்போது அடிபட்டுருச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி இருப்போம், அப்புறம் டியூட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கனால நம்மளோட பெர்சனாலிட்டியை நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவசியமே கிடையாது. நம்ம எப்பவுமே யூனிக் தான். ஸோ ஒரு நபரோட தனித்துவமாக்கும் எண்ணங்கள் வந்து உணர்வுகள் மற்றும் நடத்தைகளோட அந்த குணாதிசய வடிவங்கள் தான் அந்த ஆளுமை வந்து ஃபர்ஸ்ட் உருவாகுது. இது தவிர ஆளுமை வந்து தனிநபருக்குள்ள இருந்தே உருவாகி, ஸோ இன் addition to this, personality arises from within the individual and remains fairly consistent throughout life. தனிநபருக்குள்ளிருந்தே உருவாகி வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலும் சீராகவே இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள், நாட் எவ்ரி திங், உங்களே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே அது நேச்சுரலாகவே இருக்கும். இதை நம்ம பண்ணணும். நாட் ஒன்லி ஃபிசிக்கல் எஜுகேஷன், காமனாகவே ரியல் லைஃப்ல நீங்கள் ஒன்று திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு திங்கிங் வரும். இது வந்து எனக்கு நேச்சுரலாகவே இது இந்த பழக்கம் இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு
ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா ஒரு சிலருக்கு நேச்சுரலாவே ஒரு ஒரு சிலங்களாம் அட்டாச் ஆகி வந்திருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட். ஆளுமை வந்து தனிநபருக்குள்ள இருந்தே உருவாகி வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலும் சீராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கேட்டல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்ன ஒரு டெஃபினேஷன், personality is லைக் யோகா. சூப்பர் சார். personality is chart which permits is prediction of what a person will do in a given situation. ஸோ ஆளுமை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு நபர் என்ன செய்வார் என்பதை கணிக்க உதவும் ஒரு பண்பு அப்படின்னு கேட்டல் சொல்லியிருக்காரு. தமிழ்ல கேட்டல் அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு கேட்டல். ஆளுமை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு நபர் என்ன செய்வார். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்டல ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று கேட்டேன் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜினா என்ன கேட்டேன். அதுதான் இது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஒரு கிரவுண்டில் நம்ம திடீர்னு நின்றுட்டு இருக்கோம், அந்த இடத்துல நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க மாட்டோம். பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஒரு இன்ஜுரி ஆகுதுன்னா, இல்லை ஒரு சக்ஸஸான மூமெண்ட் கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளோட சூழ்நிலையில ஒரு நபர் என்ன செய்யறாங்க, அந்த இதை கணிக்க உதவும் ஒரு பண்பு தான் அப்படி சொல்லி கேட்டல் வந்து சொல்றாரு. கேட்டல் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது நோட் பண்ணுங்க. பெர்சனாலிட்டியில இந்த உணர்வுகள் நடத்தைகளோட குணாதிசய வடிவங்கள் தான் இந்த பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு சில மனிதர்களுக்கு தனக்குள்ள இருந்தே தானா உருவாகி வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலுமே சீராக இயங்குறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைக்காலஜிக்கல் டைப்ஸ். சார் முருகராஜ் சார், நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், சொல்லுங்க பார்க்கலாம். பெர்சனாலிட்டி ஆளுமை பத்தி சொல்லுங்க. சார் ஓகேங்க சார். சார் ஆளுமை வந்து ஒரு தனிநபரின் எண்ணங்கள் நடத்தை பற்றி சொல்றேன் சார். ஓகே. கேட்டது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ம். ஆளுமை வந்து சூழலில் ஒரு நபர் என்ன செய்வார் என்பதை கணிப்பது கேட்டது சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர் சார். இதுல வந்து இந்த பெர்சனாலிட்டியில் வந்து டைப் ஆஃப் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஏதாவது யாருக்காவது கெஸிங் இருக்கா? பெர்சனாலிட்டியிலே டைப் ஆஃப் பெர்சனாலிட்டிஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் பெர்சனாலிட்டி டைப்னு சொல்லியிருக்கு. அதில் அடுத்தடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவெர்ட் வெர்சஸ் இன்ட்ரோவெர்ட்ஸ். எக்ஸ்ட்ரோவெர்ட்ஸ் வெர்சஸ் இன்ட்ரோவெர்ட்ஸ். ராணி மேம், எக்ஸ்ட்ரோவெர்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காமனாக எக்ஸ்ட்ரோவெர்ட்னா சொல்லுவோம்ல, நம்ம ஒருத்தவங்களை பார்த்து இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இதெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவெர்ட்டில் இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லல, இந்த மாதிரி கேட்குறேன் மேம். ராணி மேம் இல்லை பிரபா சீதா மேம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரோவெர்ட் இல்லை இன்ட்ரோவெர்ட், அதை பற்றி ஏதாவது உங்களோட ஐடியா? எக்ஸ்ட்ரோவெர்ட்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸவே கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இல்லை உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்ட்ரோவெர்ட்டாக இருந்திருக்கீங்களா இன்ட்ரோவெர்ட்டாக இருந்திருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் மாற்றி சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ரோவெர்ட் அப்படின்றது, ஸோ எக்ஸ்ட்ரோவெர்ட்டோட மீனிங்கு, எக்ஸ்ட்ரோவெர்ட்னா புறமுகர்கள், புற உலகை நோக்கியவர்கள். ஸோ புறம் அப்படின்னாலே வெளியில புற உலகை நோக்கியவர்கள், அதே சமயம் அகமுகவர்கள் வந்து அக உலகை நோக்கியவர்கள் சொல்லி சொல்றாங்க. மொதல் பாயிண்ட், எக்ஸ்ட்ரோவெர்ட்ஸ் வெளியே நோக்கியே இருப்பாங்க, இன்ட்ரோவெர்ட்ஸ் வந்து எல்லாரும் கூடயுமே ஈஸியாக ஒத்து போவாங்க. மொதல் பாயிண்ட் தான். புகமுறுகள் வந்து புற உலகை நோக்கியவர்கள், அதே சமயம் அகமுகவர்கள் அக உலகை நோக்கியவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில காமனான டிஃப்ரென்ஸ் இருக்கு.
இது ஒவ்வொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் தெம். தங்களை சுற்றி நடப்பவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். இப்போ நான் சொல்றதுனா உங்களோட லைஃப்ல ஒத்து போதா, இல்லை உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இப்படி இருக்காங்களா அப்படின்றது நீங்க திங்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னா யாரு, இன்ட்ரோவர்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதில் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து பாயிண்ட்டே தங்களை சுற்றி நடக்கிறதுல பற்றி ஆர்வம் காட்டுவாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து வெளிப்படையானவர்கள் மற்றும் அடிக்கடி பேசக்கூடியவர்கள். ஸோ ஆர் ஓப்பன் அண்ட் ஆப்பன் டாக்டிவ். கம்பேர் their ஓன் ஒப்பீனியன்ஸ் வித் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். தங்களோட சொந்த கருத்துக்களை மற்றவர்களின் கருத்துக்களுடன் ஒப்பிடுவார்கள். செயலையும் முன்முயற்சியையும் விரும்புவார்கள். லைக் ஆக்ஷன் அண்ட் இனிஷியேட்டிவ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரோவர்ட்டோட பொதுவான கருத்துக்கள். ஈஸிலி மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அடாப்ட் டு எ நியூ குரூப். எளிதில் புதிய நண்பர்களை உருவாக்குவார்கள் அல்லது ஒரு புதிய குழுவுடன் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். யாரு, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். நீங்க எல்லாம் எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரு கூடயுமே ஈஸியா மிங்கிள் ஆயிருவீங்க. நம்ம நார்மலாவே நம்ம டிபார்ட்மெண்ட்னாலே அப்படிதான், எல்லாரு கூட மிங்கிள் ஆகி தான் ஆகணும், வேற வழி இல்லை. எல்லாரு கூட ஒத்து போனாதான் நமக்கு எல்லா வேலையுமே ஈஸியா நடக்கும். நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருப்போம். ஸோ தாங்கள் நினைப்பதை எளிதாக கூறுவார்கள். புதிய மனிதர்களிடம் ஆர்வம் காட்டுவார்கள். விரும்பத்தகாத உறவுகளை எளிதில் புரிந்து கொள்வார்கள். இது எல்லாமே அப்ப நமக்கானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னா யார், நம்ம தான். ஈஸி வாட் தே திங்க், ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நியூ பீப்புள், ஈஸிலி பிரேக் அன்வான்ட் ரிலேஷன்ஸ். ஸோ நவ் இன்ட்ரோவர்ட்ஸில் பார்க்கலாம். இன்ட்ரோவர்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்களா, நீங்கள் யாரையாவது கம்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் போகிறோன்னா, இந்த உங்களோட ஸ்டூடெண்ட்டை நீங்களே இந்த பையன் இப்படி இருப்பான், அந்த பையனோட நேம் எழுதி இவன் இந்த ஆக்ட் பண்ணுவான். அப்போ தங்கள் சொந்த எண்ணங்களில் உணர்வுகளும் ஆர்வம் காட்டுவார்கள். ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஓன் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அப்படின்னா நீங்கள் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸில் இவன் இப்படி இருப்பான்னு நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவனை பார்க்கும்போதோ நம்ம இதில் ரிப்பீட் பண்ணும்போதோ அந்த டைமில் இது ஈஸியாக நமக்கு மெமரி ஆகும். இந்த பாயிண்ட் வந்து இன்ட்ரோவர்ட்ஸில் வரும் சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால சொல்கிறேன் நான். தனக்குன்னு ஒரு தனி இடத்தை விரும்புவார்கள். ஸோ யாரு கூடயுமே ஒன்று சேராமல் தனியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீட் டு ஹாவ் ஓன் டெரிட்டரி. பெரும்பாலும் ஒதுங்கியவர்களாகவும் அமைதியாகவும் சிந்தனை மிக்கவர்களாகவும் தோன்றுவார்கள். இப்போ நான் கேட்குற கேள்விகளை நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இன்ட்ரோவர்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். பொதுவாக அதிக நண்பர்களை கொண்டிருக்காது. புதிய தொடர்புகளை உருவாக்குவதில் சிரமங்களை கொண்டிருப்பார்கள். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. வீடு தெரியலையே சார். சார் ஸ்க்ரீன் மற்ற எல்லாரும் தெரியுதுல? ஓகே சார், உங்களுக்கு டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறப்ப. தேங்க்யூ. இன்ட்ரோவர்ட்ஸோட பாயிண்ட்ஸ்லாம் நான் வரிசையாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கம்பேர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் எந்த பையன் வருவானோ அவன் இப்படி இருப்பான்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாலும் சரி. புதிய தொடர்புகளை உருவாக்குவது சிரமங்களா இருக்கும். கவனத்தையும் அமைதியும் விரும்புவார்கள். ஸோ லைக் கான்சன்ட்ரேஷன் அண்ட் குயிட். சார் புரியல சார், வீடியோ தெரியலையா உங்களுக்கு? சார் திருப்பதி சார், நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் யாருக்குமே கேட்கல. இன்ட்ரோவர்ட்ஸ் வெர்சஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்டை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட்லி நம்ம நார்மலாக வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு ஸ்கூலில் எங்கேயோ மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க மோஸ்ட்லி. நாட் அட் ஆல். என்ன தோணுதோ என்ன தெரியுமோ நம்ம என்னைக்கு நம்ம கான்ஃபிடண்டாக பேசி பழகிறோமோ அன்னைக்கே நம்மளோட சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கே 10-15 பேர் தான் இருக்கோம் நம்ம. ஸோ கான்வர்சேஷன் நமக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்ரு.
இது வந்து டைப் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் அடுத்தடுத்து ஒன்றையான வரும். லைக் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் பார்த்தோம். அடுத்து சென்சிங், இன்ட்யூஷன் ஒன்று பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் திங்கிங் வெர்சஸ் ஃபீலிங் வரும். பெர்சீவிங் வெர்சஸ் ஜட்ஜிங், இந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இன்ட்ரவர்ஸ் எக்ட்ரவர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி சென்சிங் வெர்சஸ் இன்ட்யூஷன். சென்சிங் வெர்சஸ் இன்ட்யூஷன், உணர்தல் மற்றும் உள் உணர்வு. சென்ஸ் வெர்சஸ் இன்ட்யூஷன். Sensing is an ability to deal with the information on the basic of its physical qualities and its affection by other information. ஒரு உணர்தல் அப்படின்றது ஒரு தகவலோட பௌதீக பண்புகள். பௌதீக பண்புகள் அப்படின்னா என்ன, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பௌதீக பண்புகள் மற்றும் பிற தகவல்களால் அது பாதிக்கப்படும் விதத்தின் அடிப்படையில் அதனை கையாளும் திறன், அதுதான் உணர்தல். அதான் சென்சிங்னு சொல்லுவாங்க. Sensing is an ability to deal with the information on the basics of physical qualities and its affection by other information. அதை மட்டும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பௌதிக பண்புகள். Yes, sir. Physical properties வருது சார். ஸோ சென்சிங் அப்படின்றது நம்மளோட தகவலோட பௌதிக பண்புகளையும் பிற தகவல்களால் அது பாதிக்கப்படும் விதத்தின் அடிப்படையில் அதனை வந்து கையாளும் திறன். ஸோ இந்த உள்ளுணர்வு அப்படின்றது ஒரு தகவல் மறைந்திருக்கும் ஆற்றல் மற்றும் அது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில். தகவலின் மறைந்திருக்கும் ஆற்றல், ஒரு தகவலோட மறைந்திருக்கும் ஆற்றல் மற்றும் அது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளோட அடிப்படையில் அதனை கையாளும் திறன். இந்த சென்சிங் மற்றும் இன்ட்யூஷனுக்கு ரெண்டும் ஒரு காமனான, நம்ம பார்த்த மாதிரி ஒரு டைப் இருக்கு, டைப் ஆஃப் சோன். அது என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சென்சிங் டைப்ஸ், புலன் உணர்வு வகைகள். சி எவ்ரி ஒன் அண்ட் சென்ஸ் எவ்ரி திங், அனைவரையும் பார்த்து எல்லாவற்றையும் உணர்கிறார்கள். சி எவ்ரி ஒன் அண்ட் சென்ஸ் எவ்ரி திங், மொத்தம் எல்லாருமே பார்த்து எல்லாத்தையுமே ஃபீல் பண்றாங்க, உணர்றாங்க. லிவ் இன் த ஹியர் அண்ட் நவ், இங்கே மற்றும் இப்போது வாழ்கிறார்கள். அவங்களாம் சென்சிங் டைப் உள்ளவங்க. குவிக்லி அடாப்ட் டு எனி சுச்சுவேஷன், எந்த சூழ்நிலையிலும் விரைவாக அட்டாச் ஆயிடுவாங்க. லைக் ப்ரெஷர்ஸ் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் சென்சேஷன், உடல் உணர்வை அடிப்படையாக கொண்ட இன்பங்களை விரும்புகிறார்கள் சென்சிங் மைண்ட் உள்ளவங்க. ஆர் ப்ராக்டிக்கல் அண்ட் ஆக்டிவ், நடைமுறைக்கு ஏற்றவர்களாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். ஆர் ரியலிஸ்டிக் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட், யதார்த்தமானவர்களாகவும் தன்னம்பிக்கையுடையவர்களாகவும் இருப்பாங்க. இதை நீங்க யாரு கூட வேணா கம்பேர் பண்ணி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். சென்சிங் டைப்.
சென்சிங் டைப் எழுதியாச்சா? இன்டிடியூட் டைப்ஸ், உள்ளுணர்வு வகைகள் ஆர் மோஸ்ட்லி இன் த பாஸ்ட் ஆர் இன் த ஃபியூச்சர். பெரும்பாலும் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இருப்பார்கள். உள்ளுணர்வு வகை, உணர்தல், உள்ளுணர்வு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். சென்சிங், இன்டிடியூட். worry about the future more than the present. நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுறவங்க. ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எவ்ரி திங் நியூ அண்ட் அன்யூஸ்வல். புதிய மற்றும் அசாதாரணமான எல்லாவற்றிலும் ஆர்வம் காட்டுவார்கள். do not like routine. வழக்கமான நடைமுறைகளை விரும்ப மாட்டார்கள். ஆர் attracted more to the theory than the practice. நடைமுறையை விட கோட்பாட்டின்பால் அதிகம் ஈர்க்கப்படுவார்கள். often have doubts. அடிக்கடி சந்தேகங்கள் கொள்வார்கள். நம்ம டீம்ல யாரு அடிக்கடி சந்தேகங்கள் வர்றது யாரு? இது அது அடுத்து திங்கிங் வெர்சஸ் ஃபீலிங் ஒரு டாபிக் இருக்கு. எனக்கு அதை எடுக்கல. பெர்சீவிங் வெர்சஸ் ஜட்ஜிங் அது ஒரு டாபிக் இருக்கு. அது ரெண்டையும் முடிச்சுனா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டெஸ்ட் வச்சு காமிச்சிருக்காது. இது போக இதுல ஒரு கொடுங்க சார், சொல்லுங்க. ஓகே சார். சென்சிங் அப்படின்னா இப்போ டைப் ஆஃப் பெர்சனாலிட்டியில் சைக்காலஜிக்கல் பெர்சனாலிட்டி வரும். அதில் என்னென்ன கம்பேரிஷன்லாம் ஒன்று ஒன்று இருக்கும். நம்ம அதை பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட் வரும். இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் தம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து யாரு, எக்ஸ்ட்ரோவர்ட் ஆர் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். இன்னும் 2 ஆப்ஷன் சேர்த்து வரும். இந்த பாயிண்ட் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்னா யாரு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் கம்பேர் பண்ண சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கூடயோ இல்லை நம்ம ரியல் லைஃப்லையோ இந்த பாயிண்ட் கொடுத்து இது எக்ஸ்ட்ரோவர்ட்டா, இன்ட்ரோவர்ட்டா, இல்லை திங்கிங்கா, இல்லை ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் தெம். ஹூ அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து, இல்லை இன்ட்ரோவர்ட்ஸ் பாயிண்ட் கொடுத்து சென்சிங், இன்டிடியூ அதுலேருந்து ஒவ்வொன்றிலே பாயிண்ட் கொடுப்பாங்க. இதில் எது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த ஒரு டாப்பிக்கு அந்த டைட்டில் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதில் அது கம்பேர் பண்ணது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதுவுமே கம்பேர் பண்ணது மாற்றி கேட்பாங்க. இப்போ சென்சிங்னா சி எவ்ரி ஒன் அண்டு சென்ஸ் எவ்ரி திங் சொல்கிறேன். அனைவரையும் பார்த்து எல்லாவற்றையும் உணர்க்கலாம்னு முதல் பாயிண்ட் இருக்குது. அதே இது இன்டிடியூவில் ஆர் மோஸ்ட்லி இன் த பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் இன் த ஃபியூச்சர் ஆர் பாஸ்ட் ஆர் இன் தி ஃபியூச்சர்னு இருக்குது. இதவே ஆல்டேட்டாக அதில் போட்டு இதில் போட்டு கேட்பாங்க. திஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ட் அந்த மாதிரி கூட கேட்கலாம். இருக்குல்ல, ஒரு சில 5 கொஸ்டின் நான் காமன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆனதும் இல்லை. ஸோ காமன் கொஸ்டின்ஸு அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செர்போட்டோனிக் டெம்பரமெண்டல் ட்ரைட்ஸ் அக்கார்டிங் டு ஷெல்டன் ஆர் அசோசியேட் வித். ஸோ ஷெல்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து செரிப்ரோட்டோனி மனோபாவ பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காரு. ஷெல்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா செரிப்ரோட்டோனி
டெம்பரமெண்டல் ட்ரைட்ஸ் அப்படின்றது எதில் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் எஸ் டேய் மீட்டிங்கில் இருக்கேன்டா, மீட்டிங்கில் இருக்கேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும், யாராவது சாட் பாக்ஸில் போடலாம். சி சி சூஸ் பண்ணீங்கன்னா எதுக்காக சூஸ் பண்ணீங்கன்னு கொஸ்டின் கேட்பேன். ஏபிசிடி 4 இருக்கு, அதனால 4 நீங்கள் ஆள் கொண்டு மாற்றி மாற்றி போடக்கூடாது. சூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன ரீசனுக்காக சொல்லி கேட்பேன். ட்ரை பண்ணுங்க ஆன்சரு. ஹோமோமார்பி, எண்டோமார்பி, எக்டோமார்பி, மீசோமார்பி. ஷெல்டன் என்ன சொல்லியிருப்பாரு, அவரோட கூட்டுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? நீ கெஸ். Okay, option C, ectomorphy. First one. Second one, according to Carl Jung. Sir, sir சொல்லுங்க. Okay. Now her mother is okay. Yeah, okay. No, sir. Okay. ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் கார்ல் யங்கோட கூற்றுப்படி பெர்சோனா அப்படின்ற சொல் வந்து உண்மையில எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏய் இதே அதேடா இருக்கோம். ஏய் மெதுவா போக சொல்லுங்க. மீட்டிங்ல இருக்க நாங்க பாரா செக்ஷன் முடிச்சுவாங்க. 5 நிமிஷம் என்னாச்சு? ஸோ செகண்டுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், எதாவது ட்ரை பண்ணீங்களா? கார்ல் யங்கு வந்து பெர்சோனா அப்படின்ற வேர்டு வந்து உண்மையில எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஆன்சர் வந்து மாஸ்க். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், கொஸ்டின்ஸில் வரலாம். தேர்ட் கொஸ்டின். தி மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் அப்ளைடு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இஸ் டு. பயன்பாட்டு விளையாட்டு உளவியல் முக்கிய நோக்கம் என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? பி, இம்ப்ரூவ் அத்லெட்டிக் என்வாயன்மெண்டா, பயன்பாட்டு விளையாட்டு உளவியலின் முக்கிய நோக்கம். தி மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் அப்ளைடு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து இம்ப்ரூவ் அத்லெட்டிக் என்வாயன்மெண்ட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, என்ஹேன்ஸ் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ். விளையாட்டு மனித செயல்திறனை மேம்படுத்துதல், அதான் ஆன்சர். ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் திங். மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் அப்ளைட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ்.
Fourth one, who proposed that every instinct has its corresponding emotion. ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் அதற்கேற்ற உணர்ச்சி உண்டு அப்படின்னு சொன்னவர் யார்? ஒவ்வொரு உணர்வுகளுக்குமே அதற்கேற்ற ஒரு உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? டி. வில்லியம் எம்.சி. டங்கல். ஆன்சர் பி. ஆன்சர் பி. சூப்பர். ஒவ்வொரு உணர்வுகளுக்குமே அதுக்கேற்ற உணர்ச்சி உண்டு அப்படின்னு சொன்னவர் வில்லியம் எம்.சி. டங்கல். லாஸ்ட் கொஸ்டின். Reinforcement to primary motives of the human comes from. மனித அடிப்படை உந்துதல்களை வலுப்படுத்துவது எது? பிரைமரி மோட்டிவ்ஸ் ஆஃப் த ஹியூமன் கம்ஸ். மனிதனோட அடிப்படை உந்துதல்களை வலுப்படுத்துறது எது? டீச்சர் ஃபீட்பேக்கா, ஆடியோ விஷுவலா, காம்படிட்டிவ் சுச்சுவேஷனா, அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ், எது ஒரு இதில்? மனிதனோட அடிப்படை உந்துதல்களை வலுப்படுத்துறது எது? கொஸ்டின் சைக்காலஜிக்கலாக யோசிங்க. Reinforcement to primary motives of the human comes from. டீச்சர் ஆசிரியரோட கருத்துக்கள் மூலமாவா, இல்லை ஒளி அந்த மூலமாக மீடியா மூலமாவா, காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் போட்டிகள் மூலமாவா, இல்லை ஒரு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ் அதெல்லாம் வாங்குறது மூலமாவா உங்களுக்கு ஒரு பிரைமரி மோட்டிவ் என்ன ஆன்சர் இருக்கும்? எஸ். ஸோ கொஸ்டின் தெரியுதா? தெரியல. கொஸ்டின் தெரியல சார். ஃபிஃப்த் கொஸ்டின் தெரியுதா? இல்லை ஃபோர்த்ல இருந்தே தெரியலையா? இல்லை ஃபிஃப்த்ல இருந்து மட்டும் தான் தெரியலையா? ஓகே, தேங்க்யூ மேம். நான் ஜூம் பண்ணி வச்சிருந்திருக்கேன், பார்க்கல, சாரி. தேங்க்யூ. Reinforcement to primary motives of the human comes from. என்ன ஆன்சர் ஆகுது? ஒரு சைக்காலஜிக்கலாக யூஸ் பண்ணுங்க. Answer, please. C. Competitive situation. CMM. No. So option D. Answer. Option D. Awards, rewards, incentives. எதனாலயா இருக்கும் இதுக்கு ஆன்சர் டி? ஆன்சர் இதுக்கு டி. ஸோ எதனாலயா இருக்கும்? மனிதனோட அடிப்படை உந்துதல்களை வலுப்படுத்துறது இதுதான். ஆப்ஷன் டின்னு சொல்றேன். அவார்ட்ஸும் ரிவார்ட்ஸும் இன்சென்டிவ்ஸும் எதனாலயா இருக்கும்? சி சூஸ் பண்ணீங்க, போட்டி சூழல்கள். ஒரு நிமிஷம் சார். சி சூஸ் பண்ணிருக்கீங்க, போட்டி சூழல்கள்னால ஒரு மனுஷனோட அடிப்படை உந்துதல்கள் மோட்டிவ் வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆன்சர் ஆக்சுவலா டி. அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ்ஸ். விருது, வெகுமதி, ஊக்கத்தொகை. அப்ரிசியேஷன் சூப்பர். அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு நம்மளாம் 4 பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு இன்சென்டிவ்ஸ் வாங்கும்போது தான் நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டே வரும். அதான் மெயின் திங்.